இந்தியன் ஃபர்ஸ்டே ஊழல் தான், இதுவும் ஃபுல்லாக இப்போ நடக்கிற அப்போ அதான் இப்போ நடந்த ஏதோ ஊழலை வச்சு எடுத்திருப்பாங்க. இந்தியன் 1 பார்த்துருக்கேன், இட் இஸ் லாங் பேக், பட் ஸ்டில் இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் அந்த இப்போ காமெடியை பொறுத்தவரை எல்லாமே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கமலே காமெடி பண்ணுவார், நல்லாவே பண்ணுவார். கமல் சார்னாவே ஏதாவது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். பரத் ரம்யா. இந்தியன் 2 வருது இல்லைங்க? ஓகே. சரி, யார் நடிச்ச படம் தெரியுங்களா? என்னங்க இது யாருக்கு தெரியாமல் இருக்குமா? கமலஹாசனை. ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இதில் வராங்க, அதை விட பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இப்போ உள்ள கிராஃபிக்ஸு அதெல்லாம் இன்னும் நல்லா தான் இருக்கும். பட் இதில் சித்தார்த்தெல்லாம் நடிச்சிருக்காங்க, அதனால் இன்னுமே பெட்டர் தான் இருக்கும். முன்னாடி பார்த்தா ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணார், அந்த மியூசிக் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ அனிருத் பண்ணியிருக்காரு, பட்டு ஒரு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இதெல்லாம் இல்லை. போக போக தான் ஒன்றுமே இப்போ வந்தால் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. போக போக அதுதான் ஹிட் ஆகும், நல்லாமே ஹிட் ஆகும். ஸோ அனிருத் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா தான் பண்ணுவார் அவர். ஓகே, இப்போ அதில் இந்தியன் 1 வந்து செந்தில் கவுண்டமணி காமெடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் எந்த மாதிரி இல்லை விவேக் இருக்காருன்னு சொன்னாங்க, பட் அது எவ்வளோக்கு இருந்தால் இப்போ காமெடியை பொறுத்தவரை எல்லாமே காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கமலே காமெடி பண்ணுவார், நல்லாவே பண்ணுவார். ஸோ எல்லாமே நல்லாவே நடிக்கிறாங்க, எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பராக தான் இருக்கும் இது. ஓகே, இப்போ அதோட சீக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இது தனி கதையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதோட ஈக்குவலாக தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு ஏன்னா அதை எதிர்பார்ப்பாங்கல்ல, அது வந்து ஒருத்தர் அந்த தாத்தா வந்து இல்லாமல் போயிட்டாரு, ஃபாரின்லேருந்து அடுத்து கால் பண்ணுறாரு அப்படின்னா அது சீக்வன்ஸ் அப்படியே இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படியே இருக்கும். ஓகே மேம். மோடி கெட்டப்லாம் வராரு சொல்கிறாங்க, அது என்ன மாதிரி கதையாக? இல்லை அது பார்த்தா தான் புரியும், பட் அது ஆமாம் ஆமாம். ஆனால் அரசியல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார், ஏதோ ஒரு மக்களுக்காக ஏதோ பண்ணுவார், அதனால் அரசியல் இருக்கணும் அவருக்காக. ஓகே. ஃபஸ்ட் டே போயிருங்களா? கண்டிப்பாக நைட் டியூட்டி தான், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நைட் டியூட்டி தான். கண்டிப்பாக ஏர்லி மார்னிங்கே நான் ஃபஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கணும், அது நற்பணி மன்றத்தில் சொல்லி வச்சு வாங்கிடலாம். நான் அனுஷா சார், நான் சேலத்துலேருந்து தான் பேசுகிறேன். இங்கே ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கமல்ஹாசன் சார். அண்ட் இந்தியன் 1 பார்த்துருக்கேன், இட் இஸ் லாங் பேக், பட் ஸ்டில் இப்போ கூட ஒரு 2 நாள் முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் அந்த ரிவ்யூஸ், அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிகிட்டு இருந்தோம். இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு ஆவலோடு இருக்கும், அதனால் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கும். கமல் சார்னாவே ஏதாவது ஒரு பிரம்மாண்டம் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும், ஒரு அவரோட கெட்டப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மூவியில் இன்னும் எப்படி வராருன்னு தெரில, பார்த்தா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி அப்பா ரெஹமான் சார் எடுத்திருந்தார், இப்போ அனிருத் மியூசிக் டைரக்ஷனால் இன்னும் ஜாஸ்தி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஹோப்பிங் டு கம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஆல் த பெஸ்ட். சங்கர் சார் இஸ் அ கிரேட் டைரக்டர், நம்ம சொல்லவே வேண்டாம். ஆமாம், அப்பா அதிலே வந்துட்டார். ஆமாம், ஒன்று சொன்னாவே கூட எல்லா நல்ல ஹீரோஸும் கூட இருக்காங்க. ஸோ வி வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ. என் பேர் ரியாஸ் ப்ரோ. என் பேர் பிபின் சந்திரன். இந்தியன் 2 வருது, எந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்க? அது வந்து இந்தியன் 2 ஃபஸ்ட்டு தான் நான் பார்த்துருக்கேன். அதுவே நான் அப்பப்போ ஏதோ சன் டிவி கேடிவி இந்த மாதிரி போடுறப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்தியன் 2 வரப்போ அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் ப்ரோ தெரியும். போட்டார் மியூசிக், இப்போ அனிருத் போடுறாரு, அது எப்படி? அதாவது இப்போ ட்ரெண்டுக்கு அனிருத்து தானே ப்ரோ, எல்லாருமே லைக் பண்ணுறது அனிருத்து தான். அதனால டைமுக்கு ஏற்ற மாதிரி டேரக்டர்ஸும் மாற்றிக்கிறாங்க. சங்கர் டைரக்ஷன். ஆமாம், அவரோட டைரக்ஷனாலே சொல்ல தேவையில்ல, பயங்கர செலவுலையும் இருக்கும். அதாவது எவ்வளோ வருஷமாக இந்த படம் எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமாக எடுத்து ட்ரைலர்லாம் பார்த்தேன், நிறைய கெட்டப் போட்டு வராங்க. சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தார்த் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது, நைட் ஷோ வேணால் போவோம். எல்லாருமே நைட் ஷோ தான் போவாங்க மோஸ்ட்லி, பசங்க எல்லாருமே வரனால. இன்னைக்கு இப்போ இருக்க ட்ரெண்டிங் தவிர இப்போ பாலிடிக்ஸில் இருக்கிற கதை மாதிரி எடுப்பாருன்னு சொல்கிறாங்க, அது மாதிரி வரும்னு நினைக்கிறீங்களா? பாலிடிக்ஸ் அதாவது இப்போ எல்லா படத்துலையும் அது மாதிரி தான் ப்ரோ, பாலிடிக்ஸ் வச்சு தான் படமே எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க முக்கால்வாசி. அந்த ஊழல் அது இதுன்னு வச்சு அது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது ஊழலை பற்றி தான். மோஸ்ட்லி இந்தியன் ஃபஸ்ட்டே ஊழல் தான், இதுவும் ஃபுல்லாக இப்போ நடக்கிற அப்போ அதான் இப்போ நடந்த ஏதோ ஊழலை வச்சு எடுத்திருப்பாங்க. தேங்க்யூ. ஓகே.